வெல்கம் டு பிக் பாஸ். என்னோட பேராமிலிட்டரி யோகா கோர்ஸோட ஓப்பனிங் நாள் இன்னைக்கு தான். ஒன்ஸ் நீங்கள் இந்த பேராமிலிட்டரிக்குள்ளெல்லாம் வந்துட்டீங்கன்னா இந்த செஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த செஸ் நம்பர் தான் உங்கள் பேர். ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் பேசிக் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, உள்ள எத்தனை கோர்ஸ் பண்ணாலும் சரி, இதுதான் இந்த பேராமிலிட்டரியில் எல்லா மிலிட்டரியோட ரூல்ஸ். இப்போ என் பின்னாடி ஒரு வடக்கர் போறாரு. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. 6 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியவனை 4 மணிக்கு எழுப்புனா என்ன பண்றது? 1 ஹவர்ல ரெடி ஆயிட்டேன் நான். இன்னும் 1 ஹவர் பைத்தியம் முடிகிற மாதிரி இருக்குது. மார்க்கால் அட்டென்ட் பண்ணிட்டு யோகா பண்ணுவேன்னு பார்த்தா என்ன விவசாயத்துக்கு அனுப்பிட்டாங்க. விவசாயம் பண்ண போன இடத்துல 3 நண்பர்கள் புதுசாக கிடைச்சாங்க. அவங்க கூட அப்படியே விளையாடிட்டு இன்னைக்கு நம்ம யாருக்கு சாப்பாடு போட வந்திருக்கோம்னா குட்டி குஞ்சான்சி உங்களுக்கு தான். வாங்க இன்னைக்கு உங்களுக்கு தான் சோறு போட போறேன். இங்க இருக்கிற இந்த 200 ரொட்டியை நல்லா பிச்சு சின்ன சின்ன பீஸா போடணும். இப்போ நான் பெரிய பீஸா ஸ்டார்டிங்கில் போட்டு பார்த்தேன், சாப்பிடல. இப்போ இவங்களுக்காகவே உட்காந்து ஒரு ரொட்டியை எடுத்து பிச்சு சின்ன சின்ன பீஸா. எனக்கு ஒரு நிமிஷம் தோணுது, நான் எதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னே தெரில. பட் இது எல்லாமே பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான். எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனோம். அந்த பிச்சு போட்ட ரொட்டியில் தண்ணி கொஞ்சம் கலந்து அந்த குட்டி கொஞ்சம் போட்டாச்சு. அப்போ தான் அவங்களால முழுங்க முடியும். இவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டேன். எனக்கு எங்கள் மெஸ்ஸு தான் போடும். இன்னைக்கு மெஸ்ஸில் கூட்டம் கொஞ்சம் அதிகம். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா பாதாம் மஞ்சி, கேசரி, சட்னி, இட்லி, முருங்காவை மறந்துடாதீங்க. அப்புறம் பாலும் பழமும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை இனிமையாக முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் செரிமனியில் இது காக்கி வருதில் தான் நடக்கும். எனக்கு இந்த காக்கி வருதியே பிடிக்காது. ஏன்னா நான் இதில் சுமாராக தான் இருப்பேன். காம்பேட்டில் தான் மாசாக இருப்பேன். இவர் நம்ம கோப்ரா நண்பர். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு ஃபிட் செக் ஒன்று பார்த்துட்டு காக்கியில் நான் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே நீங்கள் புதுசாக இடத்துக்கோ இல்லை எதனா ட்ரைனிங் சென்டருக்கோ எதனா போகிறீங்கன்னா அங்கே முதல்ல போய் ஃப்ரெண்ட்ஸை பிடிங்க. அவங்க தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. செரிமனியில் பெரியத்தல்ல யோகாவை நல்லா கற்றுக்கோங்க சொல்லி முடிச்சிட்டாரு. ஸ்நாக்ஸுக்கு வடையும் ஜிலேபியும் சாப்பிட்டு லஞ்சுக்கு சென்னா ரொட்டி, சாலட், அதுக்கப்புறமா லட்டு ஒன்று கொடுத்தாங்க. 3 மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா 3 மணிக்கு மறுபடியும் கூப்பிட்டாங்க. இந்த கிளாஸில் யோகா வெறும் அவுட்டர் பாடிக்கு மட்டும் இல்லை, இன்னர் பாடிக்கும் தான் சொல்லி யோகாவோட பேசிக்ஸ் அண்ட் தென் சூரிய நமஸ்காரம், பேசிக்ஸ், மந்த்ராஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நான் என் பெட்டலின் போய் என் பெட்டலில் இருக்கிற சோல்ஜர்ஸ்க்குலாம் நான் சொல்லி தரணும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாலிபால் கிரவுண்டு ரெடி பண்ணதுக்கு போயிட்டோம். ஏன்னா நாள்லேருந்து நாங்கள் விளையாட போகிறோம். இங்கே 3 மாதம் இங்கே தங்கி இருக்க போகிறோம்ல. ஸோ கடைசியாக ஒரு நண்பர் கேட்டார், ஏன் இப்படி வீடியோ எடுத்துகிட்டே இருக்குங்கன்னு. இதுதான் வாழ்க்கையை எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணணும். நாளைக்கு இது மூமெண்ட் கிடைக்காதுல்ல, அப்போ எடுத்து வச்சு பார்க்கணும்.